வந்து ஓவராலாவே வந்து 12-15 நாட்கள் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்துறாங்க. இது எப்படி பாக்குறீங்க ஒரு மாவட்ட அமைச்சர்? அப்படி பாக்குறீங்க? அதாவது பிரச்சனையை கையில் எடுக்கிறவங்க யாருன்னு நான் பாக்குறேன். பிரச்சனையை கையில் எடுக்கிறவங்க யாருன்னா இன்னும் நாங்க அதிகாரத்திலே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான். அதிகாரம் மாறி இருக்கு, ஆட்சி மாறி இருக்குதுன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. மாண்புமிகு தளபதி விஜய் சார் அவர்கள் தலைமையில் ஒரு அருமையான அரசாங்கம், இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, யுவதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இந்தியாவையே மடைமாற்றம் செய்திருக்கிற ஒரு அரசாங்கம் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற 1,80,00,000 மக்கள், ஏறத்தாழ 2 கோடி வாக்காளர்கள் தளபதி விஜய் அவர்களை முழுமனதார ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம். ஆனால் இந்த வியாக்கியானம் பேசுகிறவர்கள், விமர்சனத்தை முன்வைப்பவர்கள் எல்லாம் இன்னும் அவர்கள் ஆட்சியிலே இருப்பதாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, அரசியலில் விமர்சனங்கள் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அரசியலில் இருக்கிற விமர்சனங்கள் நாகரிகமான முறையில் விமர்சனங்களை முன்வைக்கப்பட வேண்டும். அநாகரிகமான வைக்கப்படுகிற விமர்சனங்களை நாங்கள் புறந்தள்ளுவோம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அநாகரிகமான விமர்சனங்களை வைத்தால் அதற்கு நாங்களும் தகுந்த பதிலடியை கொடுக்க எங்கள் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, திடமாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது. ஃபைட்டிங் குவாலிட்டியோட நாங்க தயாரா இருக்கிறோம். we are ready to fighting nature. அந்த அளவிற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக சார்பாக நடைபெற்ற அந்த கூட்டத்தில் இனிமே காங்கிரஸ் எந்த சூழ்நிலையும் சேர்க்க மாட்டோம், முதுகலை குத்திட்டாங்கன்றது ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கு. ஓவராலா அதை வந்து முதுகலை குத்திட்டாங்கன்ற பாயிண்ட் அதிகமா முன்வைக்கிறாங்க. நாங்க இது காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்குது. அதாவது நல்ல கேள்வி இது. எங்க கட்சியில தலைவர்கள் எல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் அமைச்சர் என்கிற முறையில பொதுவெளியில நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன்னா அமைச்சர் என்பது கண்ணியமான பொறுப்பு. அமைச்சர் பொதுவெளியில் அரசியல் பேசுவது என்பது அநாகரிகமானது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றேன், எங்களை நாங்க அவங்கள முதுகலை குத்திட்டு தான் நினைக்கிறாங்க. அவங்க பல முறை எங்களை எல்லா இடத்திலும் குத்தி பார்த்தாங்க. ஆனாலும் நாங்க பொறுமையா தான் இருந்திருக்கிறோம். ஆனா இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தளபதி விஜய் சார் தலைமையில தான் நாங்கள் ஒரு வெற்றி கூட்டணியை ஏற்றுக்கொண்டு ஏறத்தாழ 60 ஆண்டு காலங்கள் கழித்து காங்கிரஸ் பேரியக்கம் கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிறது. சொன்னாங்க, கூட்டணி மந்திரி சபை திராவிட அரசியலுக்கு ஒத்து வராது, கூட்டணி மந்திரி சபை தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதல்ல, கூட்டணி மந்திரி சபையை திமுக அதிமுக எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனா தளபதி விஜய் சார் தலைமையில் எப்படி அந்த கூட்டணி மந்திரி சபை ஏற்றுக்கொண்டார்கள்? நான் தியாகச்சீலர் கக்கன் அவர்களுக்கு பின்னால் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இன்று நான் பதவியேற்றிருக்கிறேன். ஏறத்தாழ எங்களுடைய அமைச்சரவையில் 7 பட்டியலினத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். 18 வயது, அதாவது 25 வயதிலிருந்து ஏறத்தாழ 40 வயதுக்குட்பட்ட ஏறத்தாழ 25-26 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இதை விட ஒரு அரசாங்கம் இந்தியாவில் வேற எந்த அரசாங்கம் இருக்கு சார்? இதை விட ஒரு மாற்று அரசாங்கம், ஒரு மறுமலர்ச்சிக்கான அரசாங்கம் உலகத்திலே கிடையாதுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா பேசுறவங்களுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். அந்த நாக்கு நீளத்தை அவங்க அடக்கி பேசினா நல்லதுங்க. நாக்கு இருக்குன்னு நாரச நடையில பேசுகிற அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் கவனமா பேச சொல்லுங்க. கொஞ்சம் கவனமா பேசணும். ஏன்னா நாங்க பேச மாட்டோம் அவங்கள, ஆனா அவங்கள கொஞ்சம் பேச சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு இந்த மீட்டிங்கினுடைய அவங்களுக்கு நாங்க சொல்ற உத்தரவு. இது அவங்க மெசேஜ். இது அவங்க எல்லாம் காப்பாத்துவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா நாங்க தளபதி ஜோசப் விஜய் சார் தலைமையில் கண்ணியமான ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்களின் நம்பிக்கையை வீணாக்காமல் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஜனநாயக அரசு என்று மிக விழிப்போடு செயல்படுகிறது. எதிர்கட்சி இந்த மாதிரி வியாக்கியானம் நடத்துவது ஏன்? அவங்க கவர்மெண்ட்ல இருக்கும்போது 6 மாசம் கேட்டாங்களே. நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், 6 மாசம் எந்த விதமான விமர்சனங்களும் வியாக்கியானங்களும் வைக்க கூடாது, நாங்க அரசாங்கத்தை முழுமையாக புரிந்து படிப்பு கொடுக்கிறோம் சொன்னாங்களே. அவங்களுக்கு மட்டும்தான் அதான், அது எங்களுக்கு இல்லையா? அதனால இதை புறந்தள்ளி விட்டு
மக்கள் பிரச்சனைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். நாங்களும் மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துவோம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிவிகேக்கு வந்து தேசிய கட்சி இருக்கு, திமுக ஒரு தேசிய கட்சியோட பலம் இல்ல, மேபி அவங்க பிஜேபி யாரு அவங்க எங்க போனா எங்களுக்கு என்ன சார்? சார் அவங்க எங்க போனாதான் எங்களுக்கு என்ன? நாங்க ஒரு வலுவான தலைமை அமைத்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க போறோம் சார். புதிய கூட்டணி, புதிய தலைமை, புதிய பரிணாமம், புதிய மறுமலர்ச்சி ஏற்பட போகுது தமிழ்நாட்டில். இது இந்தியா முழுக்க பரவ போகுது. அவங்க எங்க போனா என்ன, எக்கேடு எட்டு போனாதான் என்ன, விடுங்க. அதை பத்தி கேட்காதீங்க. டைரக்டா நீங்க கூட்டணின்னு வந்துட்டீங்க, கம்யூனிஸ்ட் பிசிகால நாளடைவில் வந்துருவாங்களா? எதிர்பார்ப்பு, நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். எல்லாம் ஆல் ஆர் லைக் மைண்டட் பீப்புள். மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டணி. என்ன வியாக்கியானமும் விமர்சனங்களும் பேசி பேசி நாட்களை வீணடிக்கிறவங்க ஒரு கூட்டணி. இது எந்த கூட்டணின்னு மக்கள் தெரியும் சார். மக்கள் சாதாரணமானவங்க இல்ல. மக்கள் உங்களை ஷார்ப்பா வாட்ச் பண்ணுவாங்க. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். எங்கள் அரசு மக்களுக்கான அரசு, எங்கள் முதல்வர் மக்களுக்கான முதல்வர் என்பதை மட்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். எடுக்கணும். நான் தான் சொல்லிட்டு, நாங்கெல்லாம் அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு பதில் கொடுக்கறாங்க. எங்க கட்சியிலும் கொடுக்கறாங்க, டிவி கேவிலும் கொடுக்கறாங்க. ஆனால் நாங்க கொடுக்கிற நேரம் வரும், எங்க முதலமைச்சருடைய கண்ணுக்கு அசைவுக்காக நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறோம். எங்க முதலமைச்சர் எங்களை கண்ணியமாக இருக்க சொல்லுகிறார். அதனால நாங்க கண்ணியம் காப்பாற்றப்படுகிறோம். அதனால எங்க முதலமைச்சர் கிட்ட இருந்து, எங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து எங்க அமைச்சர்களுக்கு என்னைக்கு ஒரு தெளிவான பதில் வருதோ அன்னைக்கு நாங்களும் தெருவில் வருவோம், நாங்களும் இதை சந்திப்போம். நன்றி, நன்றி.